எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க மை இன்டர்வியூல நீங்க கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்கள மாமியார் மருமகள் இந்த ஷோல உங்களை நாங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சரி, ஓகே. உங்க பேரை நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல இருந்து நாங்க சில கேள்விகளை கேட்க போறோம். அந்த கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. ஓகே? எங்க பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பேரை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? குட், கரெக்ட் கொஸ்டின். கரெக்டா கேட்டீங்க. என் பேர் வந்து ஷாமிலி. உங்க நேம் என்னன்னு சொல்றீங்களா? என் பேரு நெட்டவலி. நாங்க சென்னையில இருந்து வரோம். சென்னையில ஒரு கிராமத்துல இருந்து வரோம். சரிங்களா? என்ன கிராமம்னா அது பள்ளப்பட்டி கிராமம். சரிங்களா? அந்த பள்ளப்பட்டி கிராமத்துல இருந்து நாங்க வரோம். எம்மா கண்ணாடி போட்ட பொண்ணு, என் பேரு தான் சுப்பு. சரியா? நாங்க பள்ளப்பட்டி கிராமத்துல இருந்து வரோம். தோ இவளுக இருக்கிறாளுகளே, இவ ரெண்டு பேரும் தான் என் மருமகளுக. ஒருத்தி நட்டவலி, ஒருத்தி பேர் மருமவ. அவ பேர் என்னன்னு வாயிலே நுழைய மாட்டேங்குதுமா. இது வரைக்கும் மருமவன்னு கூப்பிட்டு பழகிட்டேன். எம்மா மருமகளே, உன் பேர் என்னன்னு சொல்லிடுமா. எதை வந்த இடத்துல எதுக்கு இப்படி மானத்தை வாங்குறீங்க தெரியல. என் பேரு சௌந்தர்யா. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்னத்தே வந்த இடத்துல மருமகளுக்கு இப்படி ஒரு பேர் வாங்கி கொடுக்குறீங்க? சரி சரி, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. இனி போக போக தான் தெரியும் உங்களோட என்ன பேச்சு திறமை எப்படி இருக்கு, உங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அந்த கொஸ்டின் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா சரியான மாமியார் சரியான மருமகள் நீங்க நல்ல ஒரு டைட்டில் வாங்க போறீங்க. நெட்டவலி, இப்போ நான் உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். உங்க குணத்துல உங்க மாமியாருக்கு எந்த குணம் பிடிக்காது? நீங்க என்ன மாதிரி நடந்துக்கிட்டா உங்க மாமியாருக்கு பிடிக்கும், எந்த மாதிரி நடந்துக்கலனா உங்க மாமியாருக்கு பிடிக்காது? கரெக்டா சொல்லணும். அடடடா, என்னன்னு சொல்றது? என்ன 1008 பிரச்சனை இருக்குது, 1008 குணங்கள் இருக்குது. அந்த குணத்துல இதுக்கு என்ன பிடிக்குமோ தெரியல இந்த சொத்தைக்கு. அடடடா, எப்ப பார்த்தா திட்டிட்டுல நம்மளுக்கு கிடக்கும். நின்னா கொடுமை, எந்திரிச்சா கொடுமை, தின்னா கொடுமை, தூங்குனா கொடுமை. இல்லை எந்த குணத்தை பிடிக்காது, எந்த குணத்தை பிடிக்கும்னு சொல்றது. சரி, ஏதோ ஒன்று உருட்டுவோம். எங்கள் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நான் தெரு தெருவா ஊரை சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்காதுன்னா, நான் வீட்டுக்குள்ள அமைதியாக இருந்து வேலை செஞ்சால் பிடிக்காது. என்ன சொல்றீங்க நெட்டவலி? நீங்க சொல்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எல்லா மாமியாருக்கும் ஊரை சுத்தினவள பிடிக்காது. ஆனா உங்க மாமியார் டிஃபரெண்டா இருக்காங்களே. பரவாயில்லையே, உங்களை வச்சு இவ்வளோ மெயின்டைன் பண்றாங்களா? வெரி குட், வெரி குட். என்ன ஒரு லட்சணம். ஸோ இனி என்னெல்லாம் கஷ்டப்பட போறேனோ தெரியல. சரி, போவோம். என்ன நெட்டவலி இப்படி பண்றா? ஒண்ணுமே புரியலையே. மாத்தி மாத்தி சொல்றாளே. குடும்ப மானத்தை இப்படி வாங்குறாளே. நல்ல பேர் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா இப்படி கெட்ட பேர் எடுத்து கொடுக்குறாளே. இவரெல்லாம் என்னத்த சொல்ல? நீ நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்க போறாங்களோ தெரியல. சரி, ஓகே. சுப்பம்மா, நான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன். இவங்க ரெண்டு பேர்த்துல உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி போடுங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? இவங்க ரெண்டு பேர்த்த என்ன பிடிக்காதுன்னா, இப்போ சொல்ற பாருங்க. இவங்க ரெண்டு பேர்த்துமே பிடிக்காதுங்க. அவ்வளோதான், விடுங்க. இன்டர்வியூ முடிங்க. சுப்பு, நீங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் யாரு? உங்க மருமகள். அப்போ உங்க மருமகள் கிட்ட நீங்க பிடிக்காத விஷயத்த சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அத்தைக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? மனசு விட்டு இந்த இடத்துல பேசுறதுக்காக தான் இன்டர்வியூ நாங்கள் அட்டன் பண்ணுறோம். அப்போ உங்க மனசுல இருக்கிற குறைகளை நீங்க சொல்லும்போது அவங்க அதை உணர்ந்து அவங்க அதை நிறைவா மாத்திக்குவாங்க இல்லையா? அதுக்காக தான் கேட்குறேன். இவங்க ரெண்டு பேர்த்துல பிடிக்காத விஷயங்களை மட்டும் சொல்லுங்க, சரிங்களா? எம்மா கண்ணாடி போட்ட பொண்ணு, அதை ஏமா கேட்குற? ரெண்டு பேருமே சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்கம்மா. என்னன்னு சொல்றது? வாசலை தெளிக்க சொன்னா ஒருத்தி கோலத்தை போடுவா. வாசலையே தெளிக்காம வாசலையே கூட்டாம கோலத்தை போட்டிருக்கத பார்த்துருக்கியாம்மா? இவங்க ரெண்டு பேர்த்துல தலைவலியே இதாம்மா. பணத்தை எடுத்துட்டு வான்னா பணத்தை செலவு பண்ணிட்டு தாம்மா வருவாங்க. அந்த பர்ஸை எடுத்துட்டு வாங்கன்னா அந்த பர்ஸை ரெண்டு பேர் கிழிச்சிட்டு தாம்மா கொண்டு வருவாங்க.
என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தாம்மா தெரியும். அதனால தாம்மா முன்னாடியே சொன்னேன் இவங்க ரெண்டு பேர்த்துமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அட கடவுளே, என்னத்த சொல்ல, இந்த சொத்தைக்கு வேற வேலையே இல்லை. இப்படியே குறை சொல்றதா வேலை. ஏதாவது ஒரு நல்லது கேளுங்க, அதையாவது சொல்லுதான்னு பார்ப்போம். ஏன் இந்த அத்தை இப்படி சொல்லுதுன்னே தெரியல. வந்த இடத்துல நல்லதை சொல்லி பரிசை வாங்கிட்டு போகலான்னு இல்லாமல் இப்படி குறையே பேசிட்டு கிடக்குது. என்னத்த சொல்கிறது? ஒருவேளை நம்மளும் அப்படி தான் நடந்துக்கிறோமோ என்னமோ. இந்த அத்தை போகும்போது வரும்போது எப்போ பார்த்தா குறை சொல்கிறதே வேலையாக போச்சு. ஏதே இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? ஏதே ஏதாவது மனசில் வச்சுருந்தீங்கன்னா அது வீட்லேயே சொல்லி உடைக்கலாம் இல்லைங்கத்தே. வெளியில் வந்து உடச்சி கண்ணாடி உடைகிற மாதிரி தூள்தெல்லாம் உடைக்கிறீங்களேங்கத்தே. கம்மன் இருங்கத்தே, கம்மன் இருங்க. இவ என்ன மூஞ்ச எப்படி வச்சுட்டு என்னமோ இவ சொத்து பறி கொடுத்து போன மாதிரி, இவ சொத்து எழுதி கொடுத்த மாதிரி சீனை போட்டுட்டுப்பா. இவ பண்ற அட்டூழியத்துக்குள்ள நம்ம பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குது. நம்ம பேரு சேர்த்து கெடுக்குது இந்த அத்தை. என்னத்த சொல்ல? ஏட்டி 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 குட்டச்சி, ஏட்டி மூஞ்ச எப்படி வச்சிருக்கிற? வந்த இடத்துல இப்படிதான் வச்சிருப்பியோ? ஏட்டி மூஞ்ச ஒழுக்கமா வைட்டி. நெட்டவழி அக்கா, இந்த அத்தை பத்தியா எப்படி நம்ம மானத்தை வாங்குதுன்னு? இந்த அத்தைக்கு நான் நல்லது எவ்வளோ செஞ்சிருக்கேன், ஒன்னாவது சொல்லுதா பத்தியா? எல்லாமே குறையாவே சொல்லிட்டு இருக்குது. எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இந்த அத்தை வீட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன் இந்த அத்தையை. ஏன் நெட்டவழியக்கா, என்னை பற்றி நீ நல்லது சொல்லு நெட்டவழியக்கா, அப்போ தான் எனக்கு பரிசு கிடைக்கும். ஏக்கா, ஏதாவது ஐஸ்கிரீமு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுக்கா. பசி வேறு உயிரை வாங்குது, பசி வேறு உயிரை போகுதுக்கா. ப்ளீஸ் அக்கா, இவங்க கேள்வி கேட்டே எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கே. பசி வேறு கில்லுது, வயிற்று கில்லுது. ப்ளீஸ் அக்கா, நெட்டவழியக்கா, கொஞ்சம் ஸ்நாக்ஸோ ஏதோ ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கா. ஏடி குட்டச்சி, ஏடி கம்மா இருக்க மாட்டியா? வந்த நம்மளுக்கு திங்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கோம். டி திங்கறக்கு வரல, நம்ம விருந்து வைக்க கூப்பிடலடி. கம்மன் இருட்டி. சரி, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்குது. எனக்கும் தான் பசிக்குது. வந்ததுலேருந்து ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. சரி இரு, நானே வாய்விட்டு கேட்குறேன். எம்மா நெட்டவழி, நாங்க கேள்வி கேட்டுட்டு நீங்க அங்க பேசிட்டு இருக்கீங்க. என்னமா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்தீங்களா, வேற எதுக்காக வந்தீங்களா? எம்மா, உங்க அத்தை சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இல்லைன்னா என்னையே தான் வருவீங்க போல இருக்கு. என்னத்த சொல்ல? கம்மன் இருங்கம்மா, கம்மன் இருங்க. ஷாமினி மேடம், தப்பா எடுத்துக்கலாம். நான் ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு கேட்கட்டுமா? இல்லை ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு ட்ரிங்க் எதாவது கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு தெம்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும், கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மேடம். ஏடி நெட்டவழி, கம்மன் இரு. எங்க வந்து தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நம்ம வாழ முடியும்? அவங்களே பாவட்டி, அவங்க உட்காந்து நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க டி. நம்ம பதில் சொல்றதுக்கு நம்மளுக்கு வலிக்குது டி. கேள்வி கேட்டக்கு அப்புறம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் முடிச்சுட்டு அப்புறமா அத்தை வாங்கி தரேன் டி. உங்களுக்கு என்ன வேணாலும் கம்மன் இருங்க டி, கம்மன் இருங்க. சுப்பு நீங்க கோவப்படாதீங்க. அவங்க கேட்கறது தப்பு இல்லை, நாங்க தான் கொடுக்க மறந்துட்டோம். எப்பவுமே எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ட்ரிங்க் கொடுத்து அதை குடிக்க வச்சுட்டு நாங்கள் இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ இந்த வாட்டி நாங்கள் மறந்துட்டோம் ரூல்ஸை. ஸோ சாரி கேட்டுக்கிறோம். சரி ஓகே, ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வேணுமா இல்லை ஸ்நாக்ஸ் வேணுமா? எப்படி மேடம் நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறீங்க? இவ்வளோ பொறுமையா, இவ்வளோ அன்பா பாருங்க. இவங்க நாங்கள் என்ன பண்ணாலும் அது நீங்கள் எவ்வளோ பொறுமையாக சொல்கிறீங்க. எங்களுக்கு ஐஸ்கிரீமும் ஸ்நாக்ஸும் தான் மேம் வேணும். ஏன்னா என் மருமகளுக்கும் என் 2 மருமகளுக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். அதே மாதிரி ஸ்நாக்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நீங்கள் எது கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்டுக்கோங்க மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பரவாயில்லையே, உங்கள் மருமகள் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. என்ன பிடிக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க மேடம். இவங்க என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் மேடம் நான் சொல்கிறேன். இவங்க என்ன செய்யலையோ அதை நான் சொல்ல மாட்டேன் மேடம். எனக்கு உள்ள ஒன்று, பின்னாடி ஒன்று, முன்னாடி ஒன்று, வீட்டுக்குள்ளே ஒன்று, வெளியே ஒன்றெல்லாம் பேச தெரியாது மேடம். அப்படி என்னை வளர்க்கல மேடம். இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதைத்தான் மேடம் நானும் சொல்லுவேன். இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் மேடம். இதை மட்டும் நீங்கள் கொடுத்துருக்க மேடம். நெட்டவழி அண்ட் சௌந்தர்யா, சுப்பு, நீங்கள் 3 பேருமே இதில் இருக்கிறது என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஹலோ, கிருத்திகா ஆங்கரை வர சொல்லுங்க. இவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக வர சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? யா, ஐ எம் ஃபைன். ஓகே, இவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்க. நான் அதுக்குள்ளே வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களை கேள்விகளை சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம போட்டுக்கலாம்.
ஓகே இவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். நான் நெக்ஸ்ட் டே வந்து இவங்களை வந்துட்டு நான் வந்து மறுபடியும் இன்டர்வியூ பண்ணலான் இருக்கேன். ஸோ எனக்கு இப்போ டைம் இல்லை, ஆனால் நான் கிளம்பிட்டேன். ஆங்கர் நீங்கள் கூட இருந்து இவங்களை பார்த்து பத்திரமா எல்லாமே இவங்களுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. நெக்ஸ்ட் டே இவங்களை வந்து வர சொல்லுங்கள். ஓகே ஓகே மேடம், ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி செஞ்சிடலாங்க மேடம். டுமாரோ ஐ வில் கம்மிங். நானும் வரலாமா மேடம்? யா நீங்கள் வரணும். நீங்கள் வந்தால் தான் இங்கே வேலை நடக்கும். நாளைக்கு வந்து ஷூட் பண்ணணும், நாளைக்கு வந்து வீடியோ வந்து நம்ம எடிட்டிங் பண்ணணும். ஸோ நிறைய வேலைகள் இருக்குது, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. சரி ஓகே, இவங்ககிட்ட சொல்லி இவங்களை வந்து கார் புக் பண்ணி விட்டுருங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே 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 கிருத்திகா, நான் போயிட்டு வரேன், பாய். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நீங்கள் இதே இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணணும். மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு அர்ஜென்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் டைம் உங்களுக்கு முடிஞ்சது. இன்னைக்கான இன்டர்வியூ ஷோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து தெரியப்படுத்துவோம் டிவியில், அப்புறம் எல்லா வலைதளங்களையும் நீங்கள் வருவீங்க. ஸோ கரெக்டாக பேசணும். கரெக்டாக நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக பேசும்போது அடுத்தவங்களுக்கும் அது வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு வரும்போது நல்ல ஒரு ஸ்பீச்சோட நீங்கள் வரணும். ஓகேவா? எம்மா கண்ணாடி போட்ட பொண்ணு, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணாடி போட்டுட்டு அலைவீங்களோ? என்னம்மா கண்ணுக்கு எதாவது ப்ராப்ளமாம்மா? ஏதாவது கண்ணுக்கு ப்ராப்ளமாக இருந்தா என் கை வைத்தியம் இருக்குமா, கை வைத்தியம் இருக்குது, எதனா ப்ராப்ளம்னா சொல்லுங்கம்மா, நான் உடனே உங்களுக்கு ரெமெடி பண்ணி கொடுத்துட்றேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. உங்களை நான் வரவேற்கிறேன். மேடம், இந்த டெய்ரி மில்க் சாக்லேட்ஸ் அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாமா? இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு பெர்மிஷன் எங்களுக்கு கிடைக்குமா? ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து செம்ம டேஸ்ட் மேடம். எங்கே வாங்கினீங்கன்னு தெரியல, இவ்வளோ டேஸ்டான ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே இல்லை மேடம். சூப்பர் மேடம், சூப்பர். டெய்லி நீங்கள் இன்டர்வியூ வச்சிங்கன்னா நான் வந்து ஐஸ்கிரீம்காகவே வரலாங்க மேடம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் டெய்லி இன்டர்வியூக்கு வர முடியாதுங்க மேடம், 2 நாள் மட்டும்தான் இன்டர்வியூ எடுப்போம். சரி ஓகே மேடம், நீங்கள் உங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மேடம், நீங்கள் வந்து கிளம்பலாம். ஹலோ மேடம், அப்போ நாளைக்கு இன்டர்வியூ இருக்கா? ஓகே ஓகே, நாங்கள் கிளம்பி வந்துடுறோம். எங்களுக்கு அப்படியே கேப் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அப்படியே ஏறி வந்துடுவோங்க மேடம். இப்போ கேப் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் மேடம். ஏன்னா காசு வேற ஒரு 10 ரூபா கூட இல்லை மேடம், 10 ரூபா கூட இல்லை. எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் நீங்கள் கேபோடு எங்களுக்கு அனுப்புறீங்களே மேடம், சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். அப்படியே இந்த வீடியோலாம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வீடியோவோட அது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த வீடியோ எடுத்து அந்த கேசட்டை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஊருக்குள்ளே எல்லாரும் போட்டு பார்த்து நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறவங்கள கொஞ்சம் பொறாமப்பட வைப்போம் மேடம், பொறாமப்பட வைப்போம். ஜாலியாக இருக்குது மேடம், ஜாலியாக இருக்குது. ஏடி நெட்டவழி 10 ரூபா கூட இல்லை, ஏடி மானத்தை வாங்குற? என் மேடம், இந்த பிள்ளை சொல்கிறத நம்பாதீங்க மேடம். நீங்கள் கேபு புக் பண்ணாட்டி பரவாயில்லைங்க மேடம், நாங்கள் ஆட்டோவில் கூட போயிடுவோங்க மேடம். தப்பாலாம் எடுத்துக்காதீங்க மேடம். சரிங்க மேடம், நாங்கள் நாளைக்கு வந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம் மேடம். பாய் மேடம். ஓகே ஓகே, ஆல் ரைட். உங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுனால தான் நாங்கள் கேப் அனுப்பி வைக்கிறோம். ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் நிறைய கொண்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.